கமலஹாசன் எம்பி பதவி கிடைத்ததற்கு நாடாளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினராக எம்பி பதவி கிடைத்ததற்கு திமுகவிற்கு நன்றி சொல்வதற்காக ஸ்டாலினிடம் போய் சந்தித்து நன்றியை தெரிவித்திருக்கிறார். நன்றியை தெரிவித்து சிரித்த முகத்துடன், மகிழ்ச்சியான முகத்துடன், வாழ்க்கையின் லட்சியத்தை அடைந்துவிட்ட ஒரு முகத்துடன் வெளியில் வருகிறார். அப்போ சட்டம் இவங்க கேட்குறாங்க, நிருபர்கள்லாம், ஏன் சார் ஊழலை ஒழிக்க போகிறேன்னு சொன்னீங்களே, அப்படி சொல்லி தானே கட்சியை ஆரம்பிச்சிங்க, இவங்க ஊழலில் ஊறி எழுந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்லாம் சொன்னீங்களே, ஊழலின் ஊற்றுக்கண்ணு சொன்னீங்களே, அப்படிப்பட்ட நீங்கள் இப்போ எப்படி வந்துக்கிட்டு அவங்களுக்கு போய் ஆதரவு கொடுத்து எம்பி வாங்கிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன ஆகுது, மூஞ்சில் செருப்பால் வச்ச மாதிரி கேட்குறாங்க. அவருக்கு முகமே ஆடலை, ஆடலை. உடனே என்ன பதில் சொல்கிறாரு பாருங்க, நாட்டுக்கு அவசியமா. மக்கள் நீதி மையம் துவங்கிய காலகட்டத்தில் குடும்ப அரசியல் தமிழ்நாட்டையே குடி தோண்டி புதைக்கிறாங்க திமுகன்னு சொல்லி எதிர்த்து அரசியல் ஆரம்பிச்சீங்க. இன்னைக்கு உடனே வந்திருக்கீங்க, எப்படி உங்களோட பதில் என்ன சார்? நாட்டுக்கு தேவை, அதனால் வந்திருக்கிறோம். அதனால் எது அவசியம் நாட்டுக்கு? ஸ்டாலின் நாட்டுக்கு அவசியமா? உதயநிதி உங்களுக்கு அவசியம். ஏன்னா சினிமாவில் விக்ரம் படத்தை நல்லா ரிலீஸ் பண்ணி உங்களுக்கு 80 கோடி ரூபா பங்கு கொடுத்துட்டாரு. அப்போவே காலில் விழுந்துட்டீங்க. உதயநிதி உங்களுக்கு அவசியம். போன எலெக்ஷனில் 100 கோடி, அதுக்கு முந்தின எலெக்ஷனில் 200 கோடின்னு உங்கள் கடன் எல்லாம் தீர்த்து வச்சுட்டாரு. அதனால் உங்களுக்கு நாட்டுக்கு அவசியம்னு எப்படி சொல்கிறீங்க? உங்களுக்கு அவசியம்னு சொல்லுங்கள். நாட்டுக்கு அவசியம்னா அந்த ஊழல் பண்ணுறவன்லாம் நாட்டுக்கு அவசியமா? கள்ளச்சாராயம் காய்ச்சல் பயல்கள்லாம் நாட்டுக்கு அவசியமா? டாஸ்மாகில் கொள்ளையடிக்கிறவன்லாம் நாட்டுக்கு அவசியமா? இது 2 வருஷத்தில் 15,000-30,000 கோடியை கொள்ளையடித்தவர்கள் இந்த நாட்டுக்கு அவசியமா? ஈடி இவனு வந்துக்கிட்டு பிடிச்சி நாறுது நம்ம தமிழ்நாடு. இவர்களெல்லாம் இந்த நாட்டுக்கு அவசியமா? இவர்களுக்கு தான் திரும்பி ஓட்டு போடணுமா? இவர்கள் செய்யாத ஊழலுங்க. எல்லா மந்திரியும் ஜெயிலுக்கு போயிட்டு இருக்கான். இப்படி ஒரு கேவலமான ஆட்சியை நீங்கள் ஒரு எம்பி பதவி, அவர்கள் பிச்சை போடும் ஒரு எம்பி பதவிக்காக அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாமல் கமலஹாசன் நாட்டுக்கு அவசியம் என்று சொல்வது மிக கேவலமான விஷயம்.